நாங்கள் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் சிறப்பாக கதை சொல்ல வைக்கும். நன்றி. த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அமெரிக்க படை கொலம்பியாவுக்குள்ள வருன்ற மிரட்டலை கேட்ட கொலம்பியா அரசாங்கம் திணற ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் சொந்த நாட்டு அமைச்சர் லாரா கொலை, இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட மிரட்டல். வேற வழியே இல்ல, பேப்லோ மேல நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும்ன்ற நிலைமைக்கு கொலம்பியா அரசாங்கம் தள்ளப்படுது. அமெரிக்காவா பேப்லோவான்னு பார்க்கும்போது கொலம்பியா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண முடிவெடுக்குது. எப்படியாவது பேப்லோவையும் மற்ற கடத்தல்காரர்களையும் கைது பண்ணி அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிட்டா கொலம்பியாவோட மிகப்பெரிய தலைவலி போயிடும்னு கொலம்பியா அரசாங்கம் முடிவு பண்ணுது. 1984 மே 4 பேப்லோவோட அண்ணன் ராபர்ட்டோ பங்களாவுக்கும் பேப்லோவோட உயிர் நண்பன் குஸ்டாவோ பங்களாவுக்கும் ஒரே சமயத்துல பெரிய போலீஸ் படை வருது. பங்களாவோட என்ட்ரன்ஸ் கேட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள புகுந்த போலீஸ் படை ராபர்ட்டோவையும் குஸ்டாவோவையும் தேடுறாங்க. வீடு முழுக்க சோதனையும் போடுறாங்க. ஆனா வீட்டுல ராபர்ட்டோவும் குஸ்டாவும் இல்ல, தப்பிச்சிட்டாங்க. உடனே 2 பேரோட மனைவிகளையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. எங்க பார்த்தாலும் போலீஸ் ரெய்டு. ராபர்ட்டோவும் குஸ்டாவோவும் பாதுகாப்பான இடத்துல இருந்துகிட்டு பேப்லோவை கான்டாக்ட் பண்றாங்க. எதிரில் பேசின பேப்லோ, எனக்கு எல்லாமே தெரியும், பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு, நீங்க மட்டும் மாற்றாதீங்க, உங்க மனைவிங்களை வெளியெடுக்க அட்வொகேட் டீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வெளியே வந்த உடனே நான் ஹெலிகாப்டர் அனுப்பி விடுறேன், அவங்க உங்களை நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க, வரும்போது என்னோட மனைவியும் கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். சில நாட்கள்ல ராபர்ட்டோ குஸ்டாவோ மனைவிங்க ரிலீஸ் செய்யப்படுறாங்க. உடனே ரகசிய இடத்துல இருந்து பேப்லோ சொன்ன மாதிரியே ஹெலிகாப்டர்ல ஏறி ராபர்ட்டோ ஃபேமிலியும் குஸ்டாவோ ஃபேமிலியும் பேப்லோவோட மனைவி குழந்தைகளும் பேப்லோவை பார்க்க போறாங்க. ஹெலிகாப்டர் கொலம்பியா எல்லையை தாண்டி பக்கத்து நாடான பனாமாவுக்கு போகுது. அங்க மிகப்பெரிய மாளிகையில பேப்லோ இவங்களுக்காக காத்திருக்கிறான். பனாமா சர்வாதிகாரி மேனுவல் நோரிக்காவோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த மாளிகையில பேப்லோவும் மற்றவங்களும் அரசு விருந்தினர்களா தங்க வைக்கப்படுறாங்க. அமெரிக்கா கொடுத்த லிஸ்ட்ல இருந்த பேப்லோவும் மற்ற முக்கியமான கடத்தல்காரர்கள் எல்லாரும் கொலம்பியாவை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. இதனால கோபமான அமெரிக்கா அவங்களோட உளவுத்துறையான CIA-வை கொலம்பியாவுக்குள்ள இறக்கி விடுறாங்க. CIA நேரடியா இறங்கி கடத்தல்காரர்களை தேடுறாங்க. யாரும் கிடைக்காததால கடத்தல்காரர்களுக்கு உதவி பண்ற நிறைய பேரை ரகசியமா சுட்டுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதனால கொலம்பியாக்குள்ள ஒரு பதட்ட நிலை ஏற்படுது. அவங்களோட நாட்டுக்குள்ள அமெரிக்கா புகுந்து சந்தேகப்படுறவங்களை சுட்டுக்கொள்றதை எதிர்த்து மக்கள் கொலம்பியாவுக்குள்ள போராட்டம் நடத்துறாங்க. உடனே அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் பத்திரிகைகளை வர வச்சு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அதுல பேப்லோ கொக்கைன் கடத்தல் பண்ற மாதிரி ஒரு போட்டோவை காட்டி, உலகத்தோட மிக மோசமான கிரிமினல் இவன் தான், இவனோட பேரு பேப்லோ எஸ்கோபர், இவனால பல நாடுகளின் இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி சாகுறாங்க, பேப்லோவை கைது செஞ்சா மட்டும்தான் போதை மருந்தால உலகம் அழியதை காப்பாற்ற முடியும், அதுக்காக தான் கொலம்பியால அமெரிக்க படை தேடுதல் வேட்டை நடத்துதுன்னு சொல்றாரு. உடனே அமெரிக்கா அதோட ஆதரவு நாட்டு பத்திரிகைகள்ல பேப்லோ எஸ்கோபர் உலகத்தோட எதிரி, மோசமான கடத்தல்காரன், கொடூர கொலைகாரன்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. பல நாடுகள்ல பேப்லோ தேடப்படும் குற்றவாளியா அறிவிக்கப்படுறான். கொலம்பியா தேடுது, அமெரிக்கா வெறியோட தேடுது. பல நாடுகள் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்க சமயத்துல பேப்லோ எஸ்கோபர் பனாமாவில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தான். அதிபர் மாளிகையில விதவிதமான சாப்பாடு, பொழுதுபோக்கு, தோட்டம், நீச்சல் குளம், விளையாட்டுன்னு ஒரு நாளையும் அவனோட குடும்பத்தோட சந்தோஷமா அனுபவிச்சான். அமெரிக்கா பேப்லோக்கு அவனோட குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு. பேப்லோக்கு மற்ற கடத்தல்காரர்களுக்கு சொந்தமான கொக்கைன் தயாரிக்கிற ஃபேக்டரிங்க எல்லாத்தையும் கொலம்பியா ராணுவம் அழிச்சிருந்தது. ஆனாலும் கொக்கைன் கடத்தல் மட்டும் நிற்கவே இல்லை.
அமெரிக்காவுக்கும் கொலம்பியா அரசாங்கத்துக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. எங்க தேடி பார்த்தாலும் எந்த ஃபேக்டரியும் இல்ல, எந்த குடோனும் இல்ல. ஆனா கொக்கைன் மட்டும் தயாராகி போயிட்டே இருக்கு. எப்படி? ராணுவம் ஒரு ஃபேக்டரியை அழிச்சா பேப்லோ 100 ஃபேக்டரியை திறந்தான். புரியல. கொலம்பியால பேப்லோவோட மிகப்பெரிய பலமே அவனுக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிற ஏழை ஜனங்க தான். உயிரையே கொடுக்கிறவங்க அவங்க வீட்டில் சின்னதா ஒரு இடம் கொடுக்க மாட்டாங்களா? ஒரு வீட்டுக்கும் கொக்கைன் தயாரிக்க சொல்லி கொடுத்து அதுக்குண்டான பொருட்களை கொடுத்து கொக்கைன் தயாரிக்க வச்சுட்டான் பேப்லோ. காட்டுக்குள்ள எங்கேயோ மறைவா நடந்துகிட்டு இருந்த கொக்கைன் ஃபேக்டரிய இப்ப நாட்டுக்குள்ளேயே ஒரு வீட்லயும் நடக்கிற குடிசை தொழிலா மாத்திட்டான். முன்ன விட இப்ப அதிகமான கொக்கைன் தயாராக ஆரம்பிக்குது. பணமாவில் இருந்துகிட்டே பிசினஸை வேகமா பண்ணி பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தான். என்னதான் பணமாவில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவனோட மனசு முழுக்க கொலம்பியாவையும் மெத்தலின் நகர சுத்தியுமே இருந்தது. எப்படியாவது பிரச்சனைகளை முடிச்சிட்டு திரும்பவும் எப்ப கொலம்பியா போவோன்ற ஆசையோட இருந்தான். அதுக்காக கொலம்பியால இருந்த அவனோட வக்கீல்களை பயன்படுத்தி கொலம்பியா அதிபர்கிட்ட சமாதானம் பேசினான். பேப்லோ சொன்னதை கேட்ட கொலம்பியா அதிபருக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. இதெல்லாம் நடக்குமான்னு ஓப்பனாவே கேட்டாரு கொலம்பியா அதிபர். அதுக்கு பேப்லோ கண்டிப்பா நடக்கும்னு சொல்றான். உடனே அதிபர் பேப்லோ சார்பா வந்தவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் மற்ற மினிஸ்டருங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு பதில் சொல்லி அனுப்பி விடுறாரு. ஆனாலும் அதிபர் முகத்துல குழப்பமும் யோசனையும் அப்பட்டமா தெரிஞ்சுது. பேப்லோ அப்படி என்னதான் அதிபர் கிட்ட பேசினா பார்க்கலாமா? உங்களோட சொந்த மண்ணுல உங்க நாட்டோட குடிமக்களை அமெரிக்காவோட படை வந்து கைது செய்யறதையும் சுட்டு கொல்றதையும் பார்த்து ரொம்ப மனவேதனை படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அமெரிக்காவை நம்ம நாட்டுக்குள்ள வர தடுக்க முடியாததுக்கு காரணம் நம்ம நாடு அமெரிக்கா கிட்ட வாங்கி இருக்கிற கடன். அந்த கடனை வச்சு பயமுறுத்தி அமெரிக்கா அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சாதிக்குது. இந்த பிரச்சனையில இருந்து நம்ம நாட்டை காப்பாத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா கொலம்பியா அமெரிக்கா கிட்ட வாங்கின மொத்த கடனையும் நான் தரேன். அமெரிக்கா மட்டும் இல்ல, கொலம்பியா உலகத்தோட எந்த நாட்டுக்கிட்ட கடன் பட்டிருந்தாலும் அதை நான் அடைக்கிறேன். நம்ம நாட்டை மற்ற நாடுகளுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க வைக்கிறேன். பேப்லோ இந்த மாதிரி பேசுவான்னு யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைய மதிப்பு படி கொலம்பியாவோட கடன் 1 லட்சம் கோடி. பேப்லோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கான்னு தகவல் கிடைச்ச அமெரிக்கா கொலம்பியா அதிபருக்கு இன்னும் அதிகமா பிரஷர் கொடுக்குது. அமெரிக்காவோட ஆதரவாளராக இருந்த நிறைய கொலம்பியா அரசியல்வாதிங்க பேப்லோவோட ஆஃபருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே பத்திரிகைகள்ல போதை கடத்தல் பணம் கொலம்பியாவுக்கு தேவையில்லைன்னு கொலம்பியா அதிபர் அறிக்கை விடுறாரு. பேப்லோ சார்பா அதிபர்கிட்ட பேசினவங்களை அமெரிக்கா விசாரணை பண்ணி பேப்லோ பனாமாவில் இருக்கிறத கண்டுபிடிக்குது. உடனே பனாமாவுக்கு அமெரிக்க அதிகாரிங்க போறாங்க. பனாமா அதிபர்கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுனாங்கன்னே தெரியல. பனாமா அதிபர் அமெரிக்கா பக்கம் சாஞ்சிட்டாரு. நம்பி வந்த பேப்லோவை புடிச்சு கொடுக்க தயாராகிட்டாரு. பனாமா ராணுவமும் அமெரிக்க அதிகாரிகளும் பேப்லோ இருந்த மாளிகையை சுத்தி வளைச்சி உள்ள நுழைறாங்க. அங்க வாசல்ல ரொம்ப வயசான வேளாள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட பேப்லோ எங்கன்னு அதிகாரிங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் வானத்தை காட்டுறாரு. அதிகாரிங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்கன்னு திரும்ப கேட்க பெரியவர் வானத்தையே காட்டுறாரு. அந்த அதிகாரிங்களுக்கு புரியல. ஆனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேப்லோ எஸ்கோபர் பறந்துட்டான். பனாமா அதிபருக்கு தெரியாம அவரோட ஆபீஸ்லயே பேப்லோ ஒரு கருப்பு ஆடை வச்சிருந்தான். அந்த கருப்பு ஆடு எல்லா தகவலையும் பேப்லோவுக்கு சொல்ல அழகா குடும்பத்தோட அவனோட ஹெலிகாப்டர்ல ஏறி பறந்துட்டான் பேப்லோ. பனாமா டு நிக்கரகுவா. நேரா நிக்கரகுவா நாட்டில் போய் இறங்கினா அங்கேயும் ராஜ மரியாதை.
அமெரிக்காவோட வேலை நிக்கரகுவா நாட்டில் பலிக்காது. ஏன்னா அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, அமெரிக்காவோட எதிர்ப்பு நாடு. பேப்லோ நிக்கரகுவாக்கு தப்பிச்சு போனதை சில மாதங்கள்ல தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா அந்த நாட்டு மேல தாக்குதல் நடத்த போறதா மிரட்டல் விடுது. உடனே நிக்கரகுவா, பேப்லோ எங்களோட விருந்தாளி, இங்க தான் இருப்பாரு, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கொண்டு பதில் சொல்லிடுறாங்க. உண்மையா சொல்லணும்னா நிக்கரகுவா ஒரு சின்ன நாடு. அமெரிக்கா முன்னாடி அது ஒரு எறும்பு மாதிரி. இருந்தாலும் பேப்லோவை விட்டு கொடுக்காம சண்டை போட தயாரானதை பார்த்து பேப்லோவுக்கு மனசு உறுத்த ஆரம்பிக்குது. இதுக்கு மேல நாம நிக்கரகுவாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால நாம இங்கிருந்து புறப்பட போறோம்னு பேப்லோ சொன்னதை கேட்ட அவனோட ஃபேமிலியும் மற்றவங்களும் அடுத்து எந்த நாடு, ஸ்பெயினா, பிரேசிலா, அர்ஜென்டினாவான்னு கேட்குறாங்க. அதுக்கு பேப்லோ சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் கொலம்பியா. நம்ம நாட்டுக்கே திரும்ப போக போறோம். என்ன ஆனாலும் சரி, சண்டையா இருந்தாலும் சரி, சமாதானம் ஆனாலும் சரி, இனிமே என்னோட வாழ்க்கை கொலம்பியால தான். பேப்லோ திரும்பவும் கொலம்பியாவுக்கு வரப்போற செய்தி வேற நாடுகள்ல தலைமறைவா இருக்கிற மற்ற கார்ட்டல்காரர்களுக்கு தெரிவிக்கப்படுது. அவங்களையும் பேப்லோ திரும்பவும் கொலம்பியாவுக்கு வர சொல்றான். எல்லாரும் ரகசியமா தனித்தனியா கொலம்பியாவுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தேதியில காட்டு பகுதியை ஒட்டி இருக்கிற ஒரு பங்களாவில் இருட்ட ஆரம்பிக்கிற நேரத்துல கொலம்பியாவை சேர்ந்த முக்கிய கடத்தல்காரர்கள் ஒன்னா சேர்றாங்க. அந்த மீட்டிங்கை பேப்லோ ரொம்ப ரகசியமாக ஏற்பாடு பண்ணியிருந்தான். அந்த பங்களாவை சுற்றி சுமார் 300 பேர் நவீன ஆயுதங்களோட காவலுக்கு இருக்கிறாங்க. பங்களாக்குள்ள மீட்டிங் ஆரம்பமாகுது. நிறைய கடத்தல்காரங்க அவங்களோட இழப்பை பற்றியும் கவலையை பற்றியும் கோபத்தை பற்றியும் பேசினாங்க. கடைசியா பேப்லோ பேசுறதுக்கு எழுந்திருக்க பேப்லோ என்ன பேச போறான்னு எல்லாரும் அமைதியா காத்திருந்தாங்க. எனது நண்பர்களே, நமது எதிரி அமெரிக்கா நம்மை கொல்ல துடித்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஆதரவா நம்ம நாட்டோட அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் துணையா செயல்படுது. நாம எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் நமக்கு தண்டனை கொடுக்க கொலம்பியா அரசாங்கத்துக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா நமக்கு தண்டனை கொடுக்க அமெரிக்காவுக்கு தகுதி இருக்கா? இன்னைக்கு போதை மருந்து கடத்தலை ஒழிக்கிறோன்னு வீரத்தோட பேசுற இதே அமெரிக்கா தான் முதலா கொக்கைன்னா என்னன்னே தெரியாத நம்ம கொலம்பியா விவசாயிங்கிட்ட கொக்கைனை விதைக்க சொல்லி அதை ரஷ்யாவிலையும் கியூபாவிலையும் விற்க சொல்லி அந்த நாடுகளை அழிக்கிறதுக்கு போதை மருந்து கடத்தலுக்கு வழி காட்டினதே அமெரிக்கா தான். ஒரு திறமையான வியாபாரி அவனோட பொருளுக்கு எங்க அதிக விலை கிடைக்குதோ அங்கதான் அந்த பொருளை கொண்டு போய் சேர்ப்பான். அப்படி பார்த்தா ரஷ்யாவை விட கியூபாவை விட அமெரிக்கால கொக்கைனோட விலை அதிகமாக கிடைச்சது. அதனால நாம அமெரிக்காவுக்கு கொக்கைனை ஏற்றுமதி செஞ்சோம். ஆனா இப்போ கொக்கைன்லேருந்து உலகத்தையே காப்பாற்ற பிறந்த உத்தமன் மாதிரி அமெரிக்கா பேசுது. இதுல என்ன மனவேதனைனா, இது எல்லாம் தெரிஞ்ச நம்முடைய அரசாங்கம் அமெரிக்கா கிட்ட கை கட்டி நிக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு கோழையான அரசு நமக்கு தேவையில்லை. அதனால நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறேன். கொலம்பியாவோட குடிமக்களை அமெரிக்கா எப்ப வேணாலும் கைது செஞ்சு அவங்க நாட்டுக்கு இழுத்துட்டு போலான்ற இந்த சட்டத்தை நம்மோட அரசு ரத்து செய்யற வரைக்கும் நான் கொலம்பியா அரசாங்கத்தை நடத்த விட போறதில்ல. ஒரு நாளும் ஏண்டா விடியுதுன்னு கொலம்பியா அரசாங்கத்தை கவலைப்பட வைக்க போறேன். அதுக்கு உங்களோட உதவியும் தேவைப்படுது. நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட ஆரம்பிச்சா கொலம்பியா அரசியல்வாதிகளாலும் இராணுவத்தாலையும் நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு கொலம்பியாவோ மக்களோ எதிரி கிடையாது. நம்மளோட எதிரி கொலம்பியா அமெரிக்கா ஒப்பந்தம் மட்டும்தான். இந்த கொடுமையான சட்டத்தை ரத்து பண்ணிட்டா நான் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட சரண்டராக தயாரா இருக்கிறேன். அமெரிக்கா ஜெயில உயிருள்ள பணமா இருக்கிறத விட நம்ம நாட்டு மண்ணுக்கு உரமா இருக்கிறது எவ்வளவோ மேல். ரொம்ப ஆக்ரோஷமா பேப்லோ பேசி முடிச்சான். கூட்டத்தில் இருந்த பாதி பேருக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்காம யோசிச்சு பதில் சொல்றோன்னு எல்லாரும் கிளம்புறாங்க. அவங்க கிட்ட பேப்லோ கடைசியா சொன்னது, யார் துணைக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் சண்டை போட போறது உறுதி.
எல்லா கடத்தல்காரர்களும் கிளம்பி இருந்தாங்க. பேப்லோவும் குஸ்டாவோவும் ராபர்ட்டோவும் மட்டும் ராத்திரி அந்த பங்களாவிலேயே தங்கிட்டு விடிஞ்ச உடனே வேற இடத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. நைட்டு 2 மணி இருக்கும். பங்களா பாதுகாப்புக்கு நின்ன பேப்லோ ஆட்கள் மேல துப்பாக்கி குண்டுகள் பாய ஆரம்பிக்குது. ராணுவம் பங்களாவை சுத்தி வளைக்குது. துப்பாக்கி சத்தத்தை கேட்ட பேப்லோவும் குஸ்டாவோவும் அவங்களோட துப்பாக்கிகளை எடுத்துக்கிட்டு ராணுவத்தை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கடுமையான சண்டை நடக்குது. 2 தரப்புலையுமே இழப்பு அதிகமா ஏற்பட ஆரம்பிக்குது. பேப்லோவும் குஸ்டாவோவும் எதை பத்தியும் யோசிக்காம தீவிரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பேப்லோ அவனோட ஆளுங்களுக்கு ஒரு ராணுவ கமாண்டர் மாதிரி ஆர்டர் கொடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். நேத்து வரைக்கும் சின்ன வயசு பசங்களோட ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருந்த அவனோட தம்பி இன்னைக்கு ஒரு ராணுவ தளபதி மாதிரி சண்டை போறதை பார்த்த பேப்லோட அண்ணன் ராபர்ட்டோ தகச்சு போயிடுறாரு. ஆனா இதுக்கு மேல இங்க இருந்தா தம்பி உயிருக்கு ஆபத்து வந்துடும் நினைச்சு வலுக்கட்டாயமா பேப்லோவையும் குஸ்டாவையும் இழுத்துக்கிட்டு காட்டு வழியா தப்பிச்சு மறைச்சு வச்சிருந்த கார்ல ஏறி அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க. கோபாடங்காத பேப்லோ கார்ல கத்திக்கிட்டே வரான். அப்பதான் அதை பார்த்தான். கார் முழுக்க ரத்தம். எல்லாரையும் பார்க்கறான். அங்க கால்ல குண்டு பாஞ்சி ரத்தம் ஊத்த ராபர்ட்டோ மயங்கி கிடக்குறான். அவனோட ஃபேக்டரி மேல தாக்குதல் நடத்துறதுக்கே கொலம்பியா மினிஸ்ட்ரியே கொண்டான் பேப்லோ. இன்னைக்கு அவன் மேலையும் அவனோட பாசமான அண்ணன் மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ருத்ரதாண்டவம் ஆட போறான். இதுவரைக்கும் நீங்க உலகத்துல இந்த மாதிரி ஒரு கொடூர தாக்குதலை கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க, கேள்விப்படவும் கூடாது. அந்த மாதிரியான ஒரு கொடூரம் 10-15 கொலம்பியா நீதிபதிகளை நிக்க வச்சு உயிரோட கொளுத்த போறாங்க. கொலம்பியா மட்டும் இல்ல, உலகமே அதிர போகுது. காத்திருங்க, அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.